பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைது வாதுனா மூசா அர்பைன லைலத்தன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதற்காக 40 இரவுகள் நாம் வாக்களித்தோம். அதாவது 40 இரவுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏத்திகாஃபு இருக்கும்படியாக அல்லாஹ் தாலா இருக்கிறானே கட்டளையிட்டான். வைது வாதுனா மூசா அர்பைன லைலத்தன், 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை வழங்குவதற்கு 40 இரவுகள் நாம் வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் சும்மத்த ஹசுத்துமுல் ஐஜல மிம்பாதிஹி, அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆகையால அன்தும் தாலிமோன், நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு சும்மா அஃபவுனா அன்கும் மிம்பாதி தாலிகல் அல்லக்கும் தஷ்குரும், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அதற்கு பின்னாலேயும் உங்களை நாம் மன்னித்தோம். வைத ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான அல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தையும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பனி இஸ்ராயல்களுக்கு செய்த உபகாரங்களை பற்றி தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். நிறைய உபகாரம் அல்லாஹ் தாலா பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் தாலா செஞ்சிருக்கிறான். நன்றி கெட்ட பயலுக. அதனால தான் அல்லாஹ் தாலா மறுபடி பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் தாலா செஞ்ச உபகாரங்களை அல்லாஹ் தாலா சொல்லி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் எந்த பாவத்தை வேணாலும் மன்னிப்பான், ஆனால் ஷிருக்கு குஃப்ரா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது குரானில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஷிருக்கை மன்னிப்பது கிடையாது, அதை தவிர உண்டான பாவங்களை வயஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆனால் இந்த பயலுக என்ன பண்ணானுங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்துடைய வேதத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு ஒரு 40 இரவுகள் நான் ஏத்திகாஃப் இருந்ததுக்கு அப்புறமேல அல்லாஹ் தாலா எனக்கு தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஸோ அதனால் நான் 40 இரவுகள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. தன்னுடைய சமுதாயத்தை விட்டுட்டு அவங்க போனாங்களா இல்லையா? இந்த பயல்களுடைய உள்ளத்தில் ஷிருக்கினுடைய முஹப்பத் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, காளை கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். சும்மத்த ஹஸ்துமுல் ஐஜல மின் பாதிஹி வ அன்தும் தாலிமுன், காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், ஷிருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் தாலா ஆக்சுவலாக மன்னிக்கவே கூடாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஷிருக்கை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் நமக்கு குரானிலே அல்லாஹ் தாலா பேசுகிறான். ஏற்கனவே நான் சொன்ன வசனத்தில் அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. ஷிருக்கை மன்னிக்க மாட்டான், வேற பாவங்களை அவன் நினைச்சா மன்னிப்பான்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் செஞ்சிருக்கணும். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த பனி இஸ்ராயல்களை ஷிருக்கு செஞ்சதுக்கு அப்புறமேல கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க தௌபா செஞ்சு அந்த ஷிருக்கில் இருந்து மீண்டார்கள். அப்பாலாம் மன்னிச்சான். சும்மா அஃபவுனா அன்கும் மின் பாதி தாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தாலா அதை தான் சொல்கிறான். அதற்கு பின்னாலேயும் உங்களை நாம் மன்னித்தோம், நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மன்னித்தோம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அசலில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்து தப்பிச்சு இந்த பனி இஸ்ராயல்கள் நைல் நதியெல்லாம் கடந்து வந்தாங்களா இல்லையா? ஃபிரௌனிகள் எல்லாம் அந்த நைல் நதியில் அழிக்கப்பட்டார்கள். அது ஏற்கனவே முன்னால் உள்ள ஆயத்தில் அதுக்கு விளக்கங்கள் எல்லாம்
உங்களுக்கு சொல்லியாச்சு. ஃபிரௌனிகள் அழிக்கப்பட்டதற்கு அப்புறமேல இவங்க அந்த நைல் நதியில இருந்து அங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேல ஃபிரௌனிகள்கிட்ட இருந்து தப்பிச்சதற்கு அப்புறமேல நடந்த சம்பவம் தான் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா இடத்துல இருந்து வேதத்தை வாங்கி வருவதற்காக வேண்டி 40 நாளைக்கு கிளம்புனாங்க. குரான்ல இன்னொரு ஆயத்துல கூட இருக்குது, வவாதுனா மூசா சலாசீன லைலத்தன் வத்துமம் நாஹாபி அஷ்ரின் அப்படின்னு அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான். அதில் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 30 வவாதுனா மூசா சலாசீன லைலத்தன் 30 இரவுகள் நாம் வாக்களித்தோம். வத்துமம் நாஹாபி அஷ்ரின், பிறகு அதிலே நாம் ஒரு 10ஐ அதிகப்படுத்தினோம் அப்படின்னு வேற ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். மொத்தத்தில் 40 நாள் ஏத்திகாஃப் இருக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஸோ அவர் 40 நாள் ஏத்திகாஃப் இருந்து அல்லாஹ் தாலா இடத்துல இருந்து தௌராத்துடைய வேதத்தை வாங்கி வருவதற்காக வேண்டி போனால் அவர் போயிட்டு வரதுக்குள்ளார இந்த பயப்பிள்ளைங்க சிறுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மத்தஹஸ்துமுல் இஜ்ல மின் பாதிஹி வ அன்தும் ஸாலிமூன். அதை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். இது ஃபிரௌனிகள் அழிக்கப்பட்டதற்கு அப்புறமேல தான் இது நடந்துச்சுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் தாலா குரானில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இதை பேசுவான். வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம். மின்பாதி மா அஹ்லக்னல் குரூனல் ஊலா பசாயிர லின்னாஸ் வஹுதன் வ ரஹ்மத்தன் லஅல்லஹும் யததக்கரூன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா தெளிவாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், முந்தைய தலைமுறையினர்களை நாம் அழித்ததற்கு பின்னால் வேதத்தை மூசாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நடந்த விஷயம் அதுதான். ஃபிரௌனிகள் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல இவர் உம்மத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் ஏத்திகாஃபுக்கு போயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனால் இவங்க ஷிர்கு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏத்திகாஃப் இருந்ததுக்கு அப்புறம் தான் வேதத்தை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். வயது ஆத்தைனா மூசல் கிதாப், வேதத்தை மூசாவுக்கு நாம் கொடுத்தோம். வேதம்னா தௌராத்துடைய வேதம். வல் ஃபுர்கான், ஃபுர்கான் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்க கிதாபும் ஃபுர்கானும் வேற வேற அப்படிங்கிறாங்க. கிதாபுங்கிறது தௌராத்துடைய வேதம், ஃபுர்கான் அப்படிங்கிறது மோஜிசா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் கிதாபும் ஃபுர்கானும் ஒன்று தாங்க, அது ஒரு பொருளுக்கு 2 பெயர், அவ்வளவுதான். அதாவது சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியது, ஹிதாயத்தையும் தலாலத்தையும் பிரித்து காட்டக்கூடியது தௌராத்துடைய வேதம். அல்லாஹ் தாலா அதை தான் சொல்லுகிறான். வைத ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தையும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதையும் நாம் கொடுத்தோம், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. லஅல்லக்கும் தஹ்ததூன் என்று அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். அதாவது இது வேற அது வேறங்கிற அர்த்தத்தை விட கிதாபும் ஃபுர்கானும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பல தஃப்சீர்கள் படித்ததில் அதில் அதிகபட்ச உலமா பெருமக்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க. இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி போன்ற உலமாக்கள், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய தஃசீரிலே, அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள், நிறைய பேர் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சில உலமாக்கள் ஃபுர்கானுக்கு வேறு அர்த்தமும் செய்கிறாங்க. ஆனால் இதுதான் சரியான ஒரு விளக்கம். கிதாபும் ஃபுர்கானும் ஒன்று தான். லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. பிறகு அல்லாஹ் தாலா வைது கால மூசா லி கௌமிஹி யா கௌமி இன்னக்கும் தலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்குமுல் இஜ்ல். தொடர்ந்து அந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் தாலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து இதை பற்றி விளக்கங்கள் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹி